Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நாம் மிளகு குழம்பு பவுடரும் மிளகு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நாம் ரொம்பவும் ஹெல்த்தியான டேஸ்டியான மிளகு குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம மிளகு குழம்பு பொடி வீட்லேயே ரெடி பண்ணி அது ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் போல் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இதை நம்ம செஞ்சுக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நம்ம 1 மந்த் வரைக்கும் கூட இதை வச்சுருக்கலாம். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ரெடி பண்ணி அதை எப்படி நம்ம குழம்பா செய்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவில் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். அதுலேயே நான் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். அதோட 1 ஸ்பூன் துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லி விதைகள், அதான் நான் இதை கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன், அதுக்காக கலர் அப்படி இருக்குது. 2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம், இதையும் நம்ம இதோட ஆட் பண்ணி கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுலாம் எடுத்துக்கலாம், பட் மெஷர்மெண்ட் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அதாவது இது வந்து பெரிய டேபிள் ஸ்பூன் 15 ml போட்டிருக்கோம். ஸோ இதில் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ரோஸ்ட் பண்ண பிறகு 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், காரம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து. இதோட நான் 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணேன், அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இதோடவே நாம் கொஞ்சம் காய்ந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கருவேப்பிலை காயலைன்னா லைட்டாக இன்னொரு பேனில் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறேன். இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான். நீங்கள் நல்லா காரசாரமாக சாப்பிடுவீங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இதை ஆட் பண்ண வேண்டாம். நாங்கள் இதை ஆட் பண்ணுவோம், அதுக்காக தான் பண்ணுறேன். அடுத்தது நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ண பிறகு இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இது கூடவே நாம் கட்டி பெருங்காயமும் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன மூக்குற சைஸ் 4 எடுத்திருக்கேன். இதை நாம் பேனில் நல்லா ரோஸ்ட் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அது நல்லா பவுடர் ஆகும். அவ்வளோதான், ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதையும் நம்ம அதோட சேர்த்து ஆற வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்காக கொஞ்சமாக பூண்டும் ஒரு 10 சின்ன வெங்காயம் அதை ஆட் பண்ணி வதக்க போகிறோம். இதுக்காக நான் 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் பேனில் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது வதக்கி நம்ம அரைக்க போகிறோம், அதுக்காக தான். இப்போ இதில் பாருங்கள், கொஞ்சமாக பூண்டும் ஒரு 10 சின்ன வெங்காயம் இதை நான் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இதுவும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். இது வதங்கட்டும். அடுத்தது நான் இது தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இப்படி தனியாக தாளிக்க வேண்டாம், நீங்கள் அதோடய சேர்த்து வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். வெறும் பேஸ்ட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி குழம்பு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் இது கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இது நாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் ஆறட்டும். இப்போ நாம் அதே பேனில் குழம்பு தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் சூடான பிறகு நாம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது மாதிரி நீங்கள் வெங்காயம் போட்டு தாளிக்கினா எல்லாமே ஒன்றா சேர்த்து வதக்கி அரைச்சி எடுத்து இந்த மாதிரி கடுகு தாளித்த பிறகு அப்படியே நீங்கள் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். நீங்கள் டைம் இருக்குன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் மொத்தமாக வெங்காயம் வதக்கி பூண்டு கருவேப்பிலை அதோட சேர்த்து வதக்கி நீங்கள் பவுடரோடு சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை மட்டும் நீங்கள் தாளித்து குழம்பு வச்சுக்கலாம். இப்போ இது வதங்கட்டும். அதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நாம் ஆற வச்ச இன்க்ரீடியன்ஸ்லாம் இப்போது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு. எவ்வளோ நல்லா பவுடராக அரைச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த பவுடர் நாம் நல்ல ஒரு ட்ரையான பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது நமக்கு 1 மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது நம்ம தேவையானப்போ மட்டும் எவ்வளோ அளவு நமக்கு தேவையோ அதை எடுத்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாட்டில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆற வச்ச வெங்காயத்தோட இந்த பவுடரை ஆட் பண்ண போகிறேன். இதுக்காக நான் இன்றைக்கி எங்களுக்கு குழம்புக்கு 2 ஸ்பூன் நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இது பெரிய ஸ்பூன். இதில் 2 ஸ்பூன் மிளகு பவுடர், அதாவது மிளகு குழம்பு பொடி, இதை நான் ஆட் பண்ணி நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் பூண்டும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதை நாம் ஒரு பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இது போல் தான் நான் முன்னாடி சொன்னது போல்
நீங்கள் வெங்காயம் தாளிக்காமல் திரும்பவும் அது வேண்டாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் மொத்த வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு எல்லாமே தாளித்து அதோடய சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் கருவேப்பிலை வதங்கிடுச்சு. இப்போது அதோடு நம்ம இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு நீங்கள் வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மிக்ஸி அலசி அந்த தண்ணியும் இதோட சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண பிறகு நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு அந்த பியூரி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நாம் இதில் தக்காளி ஆட் பண்ணல, புளி தான் ஆட் பண்ணுறோம். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் புளியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் இன்னும் தேவைன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இந்த காரம் போதுமானதாக இருந்தது, அதனால் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணல. இதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணினா கலரிங் இன்னும் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். அது ரொம்ப இருக்காது, கொஞ்சமாக இருக்கும். நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணல, அதனால் நமக்கு கலர் இப்படி தான் கிடைக்கும். குழம்பு மிளகு குழம்பு இப்படி தான் இருக்கும். அது உங்களுக்கு கொதித்து வரும்போது அந்த டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும், அந்த ஃப்ளேவர். இதோடு நான் இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான ரொம்பவும் டேஸ்டியான மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா கோல்டெலாம் நம்ம பிடிச்சிருக்குமோ இந்த மாதிரி நம்ம மிளகுலாம் எப்பவுமே மிளகு ரசம் இல்லை மிளகு சூப்பு அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடுவோம். இதே போல் தான் மிளகு குழம்பு. இதோட ஃப்ளேவரும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. காரம், உப்பு, புளி இதெல்லாம் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் நீங்கள் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ரெடி பண்ணி வீட்டில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஈஸியாக ஹெல்த்தியாக மிளகு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப சூட்டபிளான ஹெல்த்தியான ஒரு குழம்பு தான். அது ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லை நீங்கள் இந்த பவுடர் தீர்ந்துடுச்சு இல்லை திடீர்னு நம்ம மிளகு குழம்பு ரெடி பண்ணோன்னா நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நீங்கள் அதில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் வதக்கி நீங்கள் அந்த பவுடரோடு சேர்த்து அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி குழம்பு தாளித்து ரெடி பண்ணிக்கலாம். அது ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது தான். ஸோ இது உங்களோட விருப்பம் தான். இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ரெடி பண்ணியும் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் வதக்கி அரைச்சி இந்த மாதிரி மிளகு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.